டாந்தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்றால் மயிலிட்டி துறைமுகத்தில் நிற்கிறோம். அப்போ இந்தியா வழிப்போக்கன் வந்து மயிலிட்டி துறைமுகம், மயிலிட்டி இருக்கிற சுற்றி இடங்களில் காண்பிக்க துறைமுகம் தான் இருக்குது. இப்போ நான் இந்த இடங்களுக்கு முதலே வந்திருக்கேன். இந்த கடற்கரை வந்து ஒரு வித்தியாசமான அழகான கடற்கரையாக இருக்கிறது. ஏனிய கடற்கரையை பார்க்க. ஆனால் இங்கே வந்து சுற்றுலா பயணிகளை வேறு வந்து குறை வேண்டாம். பக்கத்தை வந்து கேகேஎஸ் பீச் இருக்கக்கூடிய அங்கே நிறைய பேர் போயினோம். ஆனால் அதை தாண்டி இந்த துறைமுகத்து பக்கத்தில் இருக்க இந்த கடற்கரை வந்து ஒரு அழகிய கடற்கரையாக இருக்கும். அதில் குளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில நேரம் தவிர்க்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இயற்கையாக இந்த இடத்தை வந்து பார்க்க ரசிக்க மாலை வேளையில் காலை வேளையில் வந்தால் உண்மையிலேயே மிகவும் ஒரு அழகான இடமாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே நேரம் வந்து பல மாதிரி வழிபோக்கனா மக்களோடைய கதைச்சி உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரியா இருக்கும். நான் ஜெயபானுமதி. மயிலட்டியில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பீச்சுக்கு வந்தோம். நாங்கள் ஓகே. மயிலட்டியில் என்ன பிரபலமான இடங்கள், பிரபலமான விஷயங்கள் இருக்குது? பிரபலமான இடங்கள் வந்து மயிலட்டி காவர் உண்டு, 2வது பீச், 3வது ஏர்போர்ட். ஏர்போர்ட்டும் மயிலட்டி இருக்குது. மயிலட்டி தான் பக்கத்தில் ஆனே ஃபலால் பக்கத்தில் இருக்கிற உங்களை கொண்டாடுறேன். ஓகே. இப்போ இந்த காவர் பக்கத்தில் இருக்க கடற்கரையில் வந்து நீங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நாங்கள் வந்து உள்ளுக்கு இருக்கிறோம். இங்கே இதில் இருக்கிற ஆக்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஆக்கள்லாம் நாங்கள் வந்து உள்ளுக்கு இருக்கிறோம். இதில் வந்து எங்கள் தொழில் சம்மந்தப்பட்டது. இதில் இருக்கிற எல்லாம் மீன் தொழில்காரர். இந்த துறைமுகம் வந்து அதுக்கு பக்கத்தில் கடற்கரை வந்து உண்மையாக அழகாக தானே இருக்குது. ஆமாம், அழகு தான். சில சந்தோஷங்கள் வர்த்தக்காரர் எல்லாம் வரைவினம். இங்கே சுற்றுலா பயணிகளாக இருப்பாங்க. ஆமாம், கூட வரைவினம். இங்கேயும் வரைவினம், அங்கேயும் வரைவினம். ஓகே. இப்போ ஒரு குறுகிய வருடங்கள் முன்பு தான் இந்த இடங்கள் விடுபட்டது. இல்லை அதுக்கு முதல் விடுபட்டது? இந்த இடங்கள் விடுபட்டது முன்பு 2014 விட்டவ. அதில் இல்லை 2017 விட்டவ. 17லேருந்து எங்களை 18, 19, அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட சொந்த ஊருக்கு வந்தது 19 வந்தனாங்க. 2019 வந்தனாங்க. 2019 வந்த நீங்கள் 2019 நீங்கள் வரைக்கும் இங்கே என்ன இருந்தோம்? ஒரு வீடெல்லாம் இருந்தாலும் அழிவிட்டு இருந்தோம். வீடு இல்லை. நாங்கள் வந்த பிறகு அரசாங்கம் வீடு திட்டம் தந்தது. அதில் கட்டினோம். நாங்கள் எப்போ இந்த இடத்த விட்டு நீங்கள் போனீங்க? நாங்கள் வந்து 90ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி வெளியேறினேன். அவ்வளோத்துக்கும் ஞாபகம் இருக்குது. அப்போ வெளியேறக்க கூட மனநிலை எப்படி இருந்தது? நாங்கள் சின்ன பிள்ளை எல்லானே போன பிறகு சரியான துன்பங்கள் சண்டைகள் நடந்த இடங்கள்லானே கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் சந்திச்சு தான் பிறகு எங்கள் சொந்த ஊருக்கு வந்து நாங்கள் வெளியேறும் பொழுது நினைச்சினீங்களா இங்கே திரும்பி வருவோம்? இல்லை. ஆனால் எதிர்பார்த்த சாத்தியம் மாதிரி எங்களுக்கு ஒரு மைத்திரிபால விட்ட இடம் தானே, அதில் எங்களுக்கு சொந்த ஊர் பிறகு கிடைச்சது. இப்போ உங்களோட பார்வையில் வந்து பசாவலானுக்கு பக்கத்தை வந்து சில இடங்கள் விட்டுருக்கணும், பலாலி பக்கத்தையும் சில இடங்கள் விட்டுருக்கீங்க. இப்போ அவையின் மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த காணிக்காரன் மனநிலை அவைகளை வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் இவ்வளோ நாங்கள் இருக்கவே அதில் கவலைப்பட்டது தங்களுக்கு தங்களோட இடங்கள் கிடைக்கலன்னு சொல்லி. ஆனால் இப்போ சந்தோஷப்படினா நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் அந்த இப்போ நீங்கள் பல வருடங்கள் பிறகு உங்களோட சொந்த இடத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு எப்படியான உணர்வு இருந்தது? அது ஹாப்பியாக இருந்தது. அது சொல்ல முடியாத ஹாப்பி. ஏன்னா எங்களுக்கு சொந்த இடம். இதுவரை காலத்துக்கும் எங்களுக்கு ஒரு இடம் பெயர்ந்த அகதியல்ன்ற ஒரு பேர் தானே இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு எங்களோட சொந்த இடத்துக்கு வந்த பிறகு அந்த பேர் வந்து இல்லாமல் போயிட்டு. இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்து இப்போ இடம்பெயர்ந்து வந்து திருப்பி உங்களோட ஊரில் வந்த பிறகு உங்களோட பழைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வரக்கு எத்தனை வருடங்கள் தேவைப்பட்டது உங்களுக்கு? பழைய வாழ்க்கை மேக்சிமம் வந்து ஒரு 5 வருஷம் போச்சு. வழிகளை சுமைகளை கடந்தால் நீங்கள் இந்த இடத்துல. ஆமாம். ஓகே, நன்றி. இந்த கடற்கரையில் குளிக்கலாம்? குளிக்கிறவ தான் அநேகமாக இல்லை. அங்கே பீச்சில் தான். இதில் வந்து குளிக்கிற இல்லை பெருசாக.
ஐயா வணக்கம். இப்போ இந்த துறைமுகம் இப்போ இருக்குது தானே, இப்போ இருக்க துறைமுகம் முன்னர் இருந்த துறைமுகம் என்ன வித்தியாசம்? முன்னே நாங்கள் வந்து சொந்தக்காரர் வள்ளங்கள் வச்சுருந்தது. அப்போ எங்கள்ட துறைமுகத்தில் இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கலேருந்து வல்லம் எங்கள்ட தமிழாக்கள் இல்லை. இந்த இடம்பெயர்ந்து வந்ததுனால எல்லோரும் வள்ளங்களை வைத்து எல்லாம் விட்டு இடித்து உடைச்சிட்டு போனது. இப்போ வந்து அரசாங்கம் எடுத்திருக்கு. இது வந்து எங்கள்ட வள்ளங்கள்லாம் இல்லை, இது வந்து புரத்தியார்கிட்ட வல்லம். மட்டக்களப்பு, அம்பாறை, திருக்கோணமலை அவங்கள்ட வள்ளங்கள். மற்ற அங்கால கிடக்கிறதெல்லாம் இந்தியன்ற ரோலர். மற்ற எங்கள்ட போட்டு இந்த இதில் கட்டியிருக்க போட்டு தான். அவன் முந்தி உள்ள எங்கள்ட சுதந்திரம் இல்லை. எங்களுக்கு முந்தி 2 சந்தை, இது ஒரு சந்தை, இந்த அந்த தொங்கல்லையும் ஒரு சந்தை. அப்போ நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். இப்போ இடம்பெயர்ந்து வந்து இங்கே ஆக்களே இல்லை, எல்லோரும் எல்லாம் வெளிநாடு அங்கங்கே போயிட்டாங்க. அப்போ இங்கே தொழிலுக்கு ஆக்களே இல்லை. துறைமுக அமைப்பு மாறி இருக்கா முந்தி இருந்த இப்போ இருக்கு? இப்போ புதுசாக தான் கட்டியிருக்காங்க. முந்தி இதாக இருந்தது, புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க எல்லாம். பழைய பேர் எங்களுக்கு வேறு வித்தியாசமானது. இப்போ இந்த இது பக்கத்தில் கடற்கரையெல்லாம் குளிக்கலாம், இல்லாட்டி ஆபத்தானது? இல்லை இதில் குளிக்கலாம் முடிவா, இந்த வெள்ளையில். அங்கால கொஞ்சம் உயர போனால் தாழ்ப்போம். மற்ற எங்கிட்ட கோயில் அடி இருக்குது, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போய் குளிக்கலாம். நல்ல வழிவா. என்னென்ன கோயில் ஐயா இருக்குது? அம்மன் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது. இப்போ புதுசாக ஒன்று கட்டியிருக்கு, பேச்சியம்மன் கோயில். நன்றி. இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க. கோயிலை பற்றி என்றால் இப்போ இந்த கோயில் முந்தி சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ போராட்ட காலத்துக்கு பிறகு இதை எல்லா மக்களும் மயிலிட்டி திருப்பூர் ஒன்றிய மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நிர்வாகமாக சேர்ந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு பெரிய அளவில் முதல் இடையிலே சின்ன கோயிலாக இருந்து வெள்ளக்கல்லால் கட்டின காலப்பகுதியில் பேருந்து வன் செயல் வந்த அளவு இங்கே நடந்த வன் செயல் காரணமாக பேருந்து அது இடிஞ்சு அழிஞ்சு போயிருந்த நிலையில் பிறகு மீண்டும் 91ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் பிறகு மீண்டும் மீளக்கூடிய முறை பின்பு எங்களுக்கு ஒரு கோயில் வேண்டும் என்றதுக்காக இந்த சின்ன கோயிலை எல்லாம் திருப்பூர் நட்பணி ஒன்றியம் மக்கள், திருப்பூர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து, இளைஞர்கள், புலம்பெயர் மக்கள் எல்லாருமாக சேர்ந்து கட்டப்பட்ட கோயில் தான் இந்த பேச்சியம்மன் கோயில். இந்த கோயிலில் என்ன விசேஷங்கள் சிறப்பாக செய்யப்படும்? ஆடிப்பூரத்துக்கு தீர்த்தம், ஒவ்வொரு வரியம் வருகின்ற ஆடிப்பூரத்தை அன்று தீர்த்தம் உற்சவமாக நாங்கள் கணிக்கிறோம். அதில் 13 உற்சவங்கள் நடக்கின்றது. இங்கே ஒரு சிறப்பு என்னென்றால் கடல்லே ஒரு தெப்ப திருவிழா நடக்கின்றது. அதாவது திருவிழாக்கள் முடிந்து இறுதி நாளிலே தெப்ப திருவிழா நடக்கின்றது. அந்த தெப்ப திருவிழாவுக்காக ஜனங்கள் மிகவும் விமர்சையாக நடக்கும். தெப்பங்கள் இந்த தெப்பங்களில் பெருக்கப்பட்டு கடல்லையே நிகழ்ச்சிகள் எல்லாம் அனைத்தும் கடல்லையே அம்பாள் ஆரோகணித்து கடல் நீராடி வந்து தெப்ப திருவிழாவிலே நிகழ்ச்சிகள் நடப்பதுதான் ஒரு சிறப்பான இயல்பு. இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் என்ன பதவியாற்றுறீங்க? நான் இந்த ஆலயத்தை பராமரிக்கின்ற இப்போ உள்ளதில் இப்போ ஐயா போன பிறகு இதை பூட்டி இதை பராமரிக்கின்ற வேலைகளிலே நான் பொறுப்பாக இருக்கின்றேன். மற்ற ஆலயத்திலே நிர்வாக சபை இருக்கின்றது, தலைவர் இருக்கின்றார். நிர்வாக சபைக்கு கீழே நிர்வாக சபை முறை மேலே தான் இந்த கோயில் நடத்தப்படுகின்றது. எல்லோருக்கும் பொதுவானது. இவர் அந்த
ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவாகவே கட்டப்பட்டுக்கு ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி எல்லோரும் சமமாக பேணப்படுகின்ற ஒரு ஆலயமாக கருதப்படுகின்றது. நீங்கள் அந்த ஆலயத்துக்கு பணியாற்றுறீங்களா ஒரு நாள் வந்து அது உங்களுக்கு எவ்வளோ மன நிறைவே தருது? இது என்னென்றால் இந்த ஆலயத்தில் பணிபுரிகின்றது ஒரு வயது எல்லைக்கு பிறகு நாங்கள் செய்கின்ற காரியங்களிலே நாங்கள் இந்த வாழ்ந்த வாழ்க்கைகளிலே எங்களுக்கு ஒரு ஓய்வு காலம் மாதிரி வருகின்றது. வயதுகள் செல்ல செல்ல ஒரு ஆற்றல் வருகின்றது. நாங்கள் ஏதாவது ஒரு இதை நாங்கள் செய்ய வேணும். ஒரு பணி இறைவனுக்கு நாம் இளைஞர்களாக இருந்து வாழ்ந்த காலங்கள் எல்லாம் முடிந்து இப்போது நாங்கள் ஓய்வெடுக்கின்ற காலம் வந்துள்ளது. எனவே நாங்கள் இனி இறுதியிலேயாவது பக்தியாகவும் ஒரு இறைவனை தொழுதும் எங்களுக்கு ஒரு நல்லொரு மோட்சமான வாழ்க்கை கிடைக்க வேணும் என்றதுக்காகவும் இப்படியான சரியத்தொன்று இந்த பணிகளை இந்த கோயில் ஆலய பணிகளை செய்கிறதுக்கு அநேகமாக விரும்புகின்றோம். நீங்கள் சரிய தொண்டு செய்ய முதல் செஞ்ச பிறகு சரிய தொண்டு செய்ய வலிக்கிட்ட பிறகு உங்களுக்கு எப்படியான சந்தோஷங்கள் எப்படியான இன்பங்கள் தெரியும்? எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ இந்த ஆலய வாசலுக்கு வந்த உடனே எல்லா மக்களும் சமமாக கருதப்படுகின்றன. எனது உறவினர்களோ மற்றவர்களோ எல்லாரையும் நாங்கள் சமமாக பேணி நடக்கணும் என்றுதான் எங்களுடைய ஆபா. ஆனால் மக்கள் அதை என்ன மாதிரி நினைக்கின்றார்களோ தெரியாது. நாங்கள் எல்லோரையும் ஒரே மனதாக பார்த்து இறைவனை பிரார்த்திக்கின்ற, இறைவனை வேண்ட வருகின்ற, இறைவியை தரிசிக்க வருகின்ற அனைத்து அடியவர்களோடும் அன்பாகவும் பண்பாகவும் நடக்க வேணும் என்பதுதான் எங்களுடைய முற்றுமுழுதான ஒரு அவா. அதில் நாங்கள் சில தவறுகள் விட்டிருந்தால் கூட அதுகளை நாங்கள் மன்னித்து நாங்கள் இறைவி எங்களை மன்னித்து எங்களை ஒரு நல்ல ஒரு வளத்துக்கு ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மனிதர்களாக எங்களை ஆற்றுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஓகே, நன்றி. வந்து ஒரு அழகிய சூழல் இருக்கிற அம்மன் கோயில் உண்டு. கடற்கரைக்கு அருகாமையில் இருக்குது. அந்த காட்சி, அந்த கோயில் இருக்கிற இடமே ஒரு அருமை. அந்த கோயிலுக்குள்ளே வந்தால் இன்னும் நிம்மதி, ஒரு பக்தி என்பது கிடைக்குது. நல்ல அழகான கோயிலாக இந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்தாலும் நிறைய இடங்கள், நிறைய கோயில்கள், நிறைய விடயங்கள் வந்து இருக்குது. அதை காண்பிக்கிறதுக்கு வந்து ஒரு வழிப்போக்கன் காணாது. மயில்டி சம்மந்தமான இன்னொரு வழிப்போக்கம் கூட தருவேன் நான். ஆனால் வந்ததில் இந்த இடம் வந்து இப்போ பக்கத்து கேகேஎஸ் கடற்கரைக்கு போகிற மக்கள் வந்து இங்கே வருவதில்லை. ஆனால் துறைமுகம் ஒரு அழகான துறைமுகமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் ஒரு அழகான இடமாக தான் இருக்குது. இந்த இடத்துல என்னால் காண்பிக்கக்கூடிய ஒரு சில விடயங்கள் உங்களை காண்பிச்சுக்கிறேன் நம்புகிறேன். இன்னொரு வழிப்போக்கங்கள் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவது உங்கள் வழிப்போக்கன் சேர்வன். நன்றி, வணக்கம்.